பிரைஸ் தி லார்ட். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பிறனுடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக என்றார். இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையினுடைய நடைமுறை அன்றாட தீர்மானமாக, நான் மற்றவருடைய பொருட்களுக்கு உடன்பட மாட்டேன். என்னுடைய பொருட்களை அதை நான் அனுபவித்து தேவனுக்குள் என் வாழ்க்கையை மன நிறைவாக நான் வாழுவேன் என்ற உணர்வோடு கிறிஸ்துவ ஜீவியத்தை முன்னெடுக்கும்படி வேதம் சொல்லியிருக்கிறது. கர்த்தர் இந்த இடத்துல கட்டளையாக கொடுக்கிறார், பிறனுடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக. இந்த உலகத்தில் பார்க்கும்போது மனிதர்களுக்கு ஆசை, விருப்பம் எல்லாருக்குமே இருக்கிறது. ஆனால் அதை தேவன் வைத்துள்ள ஒழுங்கின்படி நாம் வாழ வேதம் நமக்கு சொல்லியிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம், அவர்களுக்கென்று ஒரு வாழ்க்கையினுடைய அவர்களுடைய அறநெறி அவர்களுக்கு அவர்களுடைய வேதம் சார்ந்த கொள்கையாக இருக்கலாம், இல்லை என்றால் அவர்களுடைய மனம் சார்ந்த விருப்பமாக இருக்கலாம், வாழ்க்கையின் கொள்கை. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு நம்முடைய வாழ்க்கையின் கொள்கை எல்லாம் லைஃப் வேல்யூஸ் பேஸ்ட் அக்கார்டிங் டு த ஹோலி பைபிள், அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட். இதற்கு தாங்க தேவ பிள்ளைங்க வேதத்தோடு நெருங்கி வரணும்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். இது நம்முடைய வாழ்க்கையில நம்மை, ஏனென்றால் புலன்களால் வாழக்கூடிய இந்த சரீரம் நமக்கு பார்க்கவும் கேட்கவும் ருசிக்கவும் உணரவும் நுகரவும் தேவன் நம்மை புலன்களால் படைத்திருக்கிறார். ஆனால் இந்த உணர்வுள்ள ஜீவியத்துல தேவனுக்கு ஏற்ற உணர்வோடு நாம் வாழ வேண்டும். நம்முடைய சுய விருப்பம் சார்ந்த உணர்வுல செல்வோம் என்றால் பாவத்திற்கு நம்முடைய வாழ்க்கை வழிவிலக செய்யும். ஆனால் வேதம் சொல்லி இருக்கிறது, பிறனுடைய யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. ஆண்டவரே, என் கண்களில் அப்பா உம்முடைய ரத்தத்தை நான் பதிக்கிறேன், யாருடைய பொருளுக்கும் நான் ஆசைப்படக்கூடாது. என்னுடைய பொருட்களே, என்னுடைய இடமே, என்னுடைய நிலைமை, என்னுடைய சொத்து சுகமே போதும் என்ற மனப்பான்மையோடு வாழ எனக்கு உதவி செய்யன்னு சொல்லி தேவனுடைய பாதத்துல நாம் ஜெபிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லி இருக்கிறது. இந்த வார்த்தையின்படி நாம் வாழும்போது தேவன் நமக்கு கிருபைகளை கொடுக்கிறார். ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையின்படி நாம் வாழ எனக்கு உதவி செய்யன்னு சொல்லி அவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கும் போது தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறார். நாம் எல்லாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, இது கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தை யாரெல்லாம் இப்போது கேட்கிறார்களோ உங்க மகிமை அவங்க மேல இறங்கட்டப்பா. யாதொன்றையும் பிறருக்குள்ளதை நாங்கள் இச்சிக்காதபடி தேவன் எங்களுக்கு தந்தவைகளிலே நாங்கள் நிலைத்து வாழ தேவரீர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில சுய மதிப்பீடு செய்து எங்களை தற்பரிசோதனை செய்து தேவன் எங்களுக்கு வாழ்க்கையில கொடுத்தவைகளை நாங்கள் போதும் என்ற எண்ணத்தோடு கூட நாங்கள் தேவனை பிரியப்படுத்தி வாழ எங்களுக்கு ஒவ்வொரு கிருபை தாரும். ஆண்டவரே, இந்த நேரத்துல இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய பிரசன்னத்தால் நிரப்பும், ஆளுகை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.